இங்க நான் யாரையும் வெட்ட வரல. எங்க அப்பாவோட ஆசையை நிறைவேற்ற வந்திருக்கேன். கோயில் திறக்கப்படும். என்ன மீறி கோயில திறக்க முடியாது. உன்கிட்ட நான் பர்மிஷன் கேட்கலையே. நான் யாருன்னு தெரியுமா? சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டிய ஆசை உனக்கு இருந்தாலும் அவசியம் எனக்கு இல்லை. நீ யாருக்காக இதை செய்ய போறியோ அந்த கும்பல்ல ஒருத்தன் கூட உயிரோட இருக்க மாட்டான். வெட்ட மாட்டேன்னு தானே சொன்னேன். வெட்ட தெரியாதுன்னு சொல்லலையே. அவங்க மேல யாராவது கை வச்சுங்க, கத்துனா மவன வெறும் முண்டமா தான் நிப்பேன். தப்பு பண்ணிட்டா. மணிகண்டம் பரம்பரை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். அப்பவே உன்னை அழிக்காம விட்டான் பாரு. அதுதான் நான் செஞ்ச பெரிய தப்புடா. அப்பப்போ தப்பு செய்யறவன் அப்பாவி, ஒரே தப்பு அடிக்கடி செய்யறவன் முட்டாள், தப்பே செய்யாதவன் மண்ணு. யாருக்கும் தெரியாம தப்பு பண்ணி அது 4 பேருக்கு முன்னாடி திருந்த நினைக்கிறவன் மனுஷன். நீ மனுஷனா மாறதுக்கு ஒரு தேதியை சொல்ற. அடுத்த 15ஆம் தேதி எங்க அப்பாவோட பிறந்த நாள். அன்னைக்கு நிச்சயமா கோயில் திறக்கப்படும். அந்த கோயில் ஒரே ஒரு ஜாதிக்கு மட்டும்தான் சொந்தம். அது மனித ஜாதி. நீ அந்த ஜாதியில இருந்தா வந்து வாழ்த்து. அதையும் மீறி தடுக்க முயற்சி பண்ண உன்னை அந்த சாமிக்கு பலி கொடுத்துருவேன். ஜர்னியில் எப்படி இருந்தது? கிளிக்குது. நீ கூப்பிட்டனாலதான் மும்பைல இருந்து இங்க வந்தேன். திரும்ப நான் மும்பைக்கே போறேன். சரி போ. ஏன் கேட்க மாட்டேன் நீ? சரியே. பின்ன என்ன ஊரா அது? ஓல்டு வில்லேஜ், குக்கிராமம். என்னாச்சு? இந்த ஊர்ல ஒரு டிஸ்கோ இருக்கா, ஒரு கேப்ரே இருக்கா, ஒரு சில்லு பீர் இருக்கா, ஒரு பீச் இருக்கா, இல்ல நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு பிகர் இருக்கா? எதுவுமே இல்லாம ஒரு மனுஷன் எப்படி வாழ முடியும்? யாரை பார்த்தாலும் இழுத்து கட்டிட்டு சாணி அள்ளிக்கிட்டு இருக்காங்க. ஓஹோ, உங்களுக்கு சாணி பிடிக்காதோ? பின்ன என்ன வீசுதா இல்லையா? சரிங்க வாங்க. வரமாட்டேன், அங்க இருந்தே சொல்லு. வாரா சார். உங்களுடைய சொந்த ஊர் இது? கொட்டாம்பட்டி பக்கத்துல சொட்டாம்பட்டி. ஓஹோ. உங்க ஊர்ல போன் இருக்கா? இல்ல. போஸ்ட் ஆபீஸ் இருக்கா? இல்ல. ரோடு இருக்கா? இல்ல. பஸ் இருக்கா? ரோடே இல்லங்கற அப்புறம் எப்படி பஸ் இருக்கு? என்னப்பா கேள்வி இது? ஓஹோ, ரோடு இல்லனா பஸ் போக முடியாது. சரி, ரேடியோ இருக்கா? யாப்பா அப்படி கூட்டி பிடிக்கிற? என்னடா ரேடியோவே இல்லாத ஒரு ஊர்ல பிறந்து என்ன பேச்சு, என்ன பீத்தலு, பிசுனாரி பயல. அப்பா அப்ப விவரமே இல்லாத வயசு, இப்ப விவரமுள்ள வாலிப வயசு. எல்லாம் வேணுமா இல்லையா? வாலிப வயசு இவனு செய்ய மறுபடியும் ஊருக்கே போயிடும். தெரியாம சொல்றப்பா, வாலிப வயசுன்னு தெரியாம சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சுக்க. டயர்டா இருக்குப்பா, வாங்கி கொடுப்பா. என்னது? ஒரு ஆப்பு. அந்த ஆப்பு கட்டையடா. ஆப்பு கட்டை இவன் கேட்டா, ஆப்பு பாட்டுலப்பா. வாங்கி கொடுப்பா. காசாத்து நான் போய் வாங்கிறேன். குடு 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 குடு. இருக்கா இல்லையா? இருக்கு. கருணா இல்ல. ஜென்டில்மேன். போடா. ஜெய் ஹிந்த். போ போ. மத யானைக்கே இல்லையா? அப்புறம் நான் தெரிக்க போடா. அம்மா யானையை தள்ளி விட்டு. மணிகண்ட கிட்ட இருந்து நம்ம வாங்கி முடக்கி வச்சிருக்க கோயில் நிலத்துக்குள்ள எந்த பயலும் நுழைய கூடாது சொல்றேன். கோயிலை திறந்து ராஜா கும்பாபிஷேகம் பண்ணிட்டானா அதுக்கப்புறம் இந்த ஊர்ல நம்ம மானத்தோட வாழ முடியாது. பாரு மச்சான், ரொம்ப கேவலமா இருக்கு. இது நம்ம குடும்பத்தோட மான பிரச்சனை. என்ன பண்ண போறீங்க? கோயிலை திறக்க கூடாது. ஏன் அமைதியா இருக்கீங்க? எப்படி தடுக்க போறீங்க? கத்தாதீங்க. தடுக்க போறதில்ல, முடிக்க போறேன். வர 27ஆம் தேதி சனி பிரதோஷம், சிவனுக்கு உகந்த நாள். சப்தமி திதி, உத்திராட நட்சத்திரம். 9:15 இருந்து 10:15 வரைக்கும் நல்ல நேரம். இந்த நேரத்துல கும்பாபிஷேகம் பண்ணினா ரொம்ப விசேஷமா இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், சாமி சிலையை கையில எடுத்துட்டா பிரதிஷ்டை பண்ற வரைக்கும் வழியில என்ன நடந்தாலும் கீழே வைக்கவே கூடாது. இதுல பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். முக்கியமான விஷயம், பேசாம மும்பைக்கு கிளம்பிடலாமா? என்ன தம்பி சொல்றேன்? சொல்லியாச்சு, ஒர்க் அவுட் ஆகல. மேல மேல எதுக்கும் ஒரு தடவை யோசிச்சு செய்யுங்க. ஆண்டவனுடைய அருளால
நிச்சயமா நான் செஞ்சு முடிப்பேன். தெய்வம் மனுஷ ரூபேணன்னு வேதத்துல சொல்லியிருக்கு. கள்ளம் கபடி இல்லாம சூதுவாதி இல்லாம எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்தினான் அங்கதான் கடவுள் இருக்காருன்னு சொல்றாங்க. வணக்கம். டேய், நம்ம ஊர் கோவில் திருவிழாவை இந்த மத யானை நம்பிதான் ராஜா நடத்துறான். அதனால வேலை இருக்கணும் இருந்தாலும் சரி, வெட்டிப்படா இருந்தாலும் சரி, எல்லா வேலும் வந்துதான் ஆகணும். இது இந்த மத யானையோட உத்தரவு. என்ன என்ன ஒரு வேலையும் காணா? எங்க போன? என்ன இப்படி வர்றாங்க? அதான் ஓடிட்டாங்களா? ஐயோ, எப்படி 100-150 பேருக்கு மேல பாப்போம். ஆளுக்கு கை வச்சானா எலும்பு கூட தராது. என்ன நேரம் போறாங்க? இப்படித்தான் அன்னைக்கும் பண்ணாங்க. நல்ல வேளை அது மாதிரி வரலப்பா. சாமியாரே, ஊர் கோயில் பிரச்சனையில இருக்கிறது தெரிஞ்சும் ராஜா கோயில் திறக்க தேதி குறிச்சு கொடுத்திருக்க. அந்த தேதியில கும்பாபிஷேகம் நடக்காது. ஊருக்குள்ள எவனும் அவனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க கூடாது. கொடுத்தா வெட்டுவேன். வணக்கம் வணக்கம். என் பொண்ணுங்களை பத்தி நிறைய சொன்னான். எவனும் கோயிலை திறக்க கூடாது. அதுக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க. பூஜை யாகன்னு என்ன வேணாலும் செய்யுங்க. எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல. என்ன நடக்குமோன்னு பயமா இருக்கு. விதி தப்பா இருக்கும்போது ஆண்டவன் கண்ணை மூடிப்பான். அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவன் உயிருக்கு ஆபத்து இருக்குமா? பேசாம இந்த ஊர்ல இருந்து போனவே அங்கேயே இருந்திருக்கலாம். அங்க இருந்து திருப்பி இங்க வந்ததுக்கு நம்ம புத்திய பழைய செருப்புல அடிக்கணும். நீ 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 தான்டா கொட்டமடி மதையானே. யோ, நான் மலையாளியா? நீ யாரு? யாரா? இதே ஊர்ல 10 வருஷத்துக்கு முன்னால 4 உயிரை கொன்னையே, அந்த உயிருக்கு காட்பாதர் கந்தசாமி நான் தான்டா. கந்தசாமியா? நீ எந்த ஊரை சொல்ற? சொல்றியவா? 4 ஆட்டை கொன்னையடா, மாட்டு பேர அத்தல்டா சொன்னேன். ஏய்யா, என்னைக்கோ கொன்ன 4 ஆட்டை பத்தியாயா பேசிக்கிட்டு இருக்க? சரி, அது போட்டோம். அத நான் கொல்லாட்டினாலும் நீ வச்சிருந்திருப்பியா? நீ கொன்னு குடும்பத்தோட மேஞ்சி தள்ளி இருப்ப இல்ல? நான் எப்படிடா மேஞ்சிருப்பேன்? 4 ஆட்டை வச்சு பண்ண ஆரம்பிச்சு அந்த 4 40 ஆக்கி, அந்த 40 400 ஆக்கி, அந்த 400 4000 ஆக்கி, இந்தியாவிலே பெரிய பணக்காரன் ஆயிப்பண்டா. அதுல போய் மண்ணெள்ளி போட்டேடா. சரி, இப்ப என்ன செய்யணுங்கிற நீ? அந்த 4000 ஆட்டுக்கு 4000 ஆட்டுக்கு காசா? ஏய் மரியாதை, ஏய் எப்படி எல்லாம் கணக்கு போட்டு வச்சிருக்காங்க. இவங்களா இந்த 4 உசுர் மேட்டரை சொல்லி சொல்லி ரொம்ப நாளா கொத்தடிமையா வச்சிருந்தமே. தெரிஞ்சிருக்குமோ? தெரியறதுக்குள்ள குட்டி போயிருவான். டேய், எல்லாரும் என் கூட ஊருக்கு கிளம்புங்க. எங்க? மும்பைக்கு. இன்னும் திருவிழாவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள கிளம்புனா எப்படி? இதை விட பெரிய பெரிய திருவிழா அங்க நடக்கும். அதை போய் பாப்போம். என் குணத்துக்கு இங்க இருந்தா எக்கு தப்பாயிரும். எக்கு தப்புனா 4 40,000டா. 3:35 தான். நான் சொன்னது உசுர. ஓஹோ, இது வரைக்கும் 4 கொலை பண்ணிருக்கீங்க. இதுக்கு மேல இங்க இருந்தா அது 40 கொலை ஆயிரும் சொல்றியா? என்னடா என்னைய மாதிரியே பேசுறீங்க, என்னைய மாதிரியே மிரட்டுறீங்க. என்ன மேட்ரு? 4 உசுர கொன்னேன்னு இது நாள் வரைக்கும் சொன்னியே, அது எந்த உசுரன்னு இது வரைக்கும் சொன்னியா? நீ கேட்டியா? கேட்காமலே தெரிஞ்சுக்கிட்டோம்ல. தெரிஞ்சுக்கிட்டா மூடிக்கிற வேண்டியதானா? ஏன்டா ஓபன் பண்றீங்க? அம்மா. ஏண்டா 4 ஆட்டை அறுத்ததுக்கு பேரு கொலையாடா? அதை திருடி அறுத்துட்டு அதையும் பாதி விலைக்கு வித்து அந்த காசுல ரயில் ஏறி மும்பைக்கு வந்து 4 உசுரை கொன்னுட்டேன்னு எங்களை கைய காலெல்லாம் அமுக்க வச்சு தண்ணி எல்லாம் வச்சுட்டியாடா. அது மட்டுமா செஞ்சா? நடு ராத்துல எழுப்பி பேடு பார்க்க வச்சு முதுகெல்லாம் கழுவிட சொன்னா இவன்.